ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. எனக்கு கிடைத்த தகவல்படி அவங்க மதியம் 1 மணிலேருந்து 1:30 மணி அளவில் இந்த கரூருக்கு வர இருக்கின்றாங்க. மருத்துவமனைக்கு வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் அவங்களோட கருத்துக்களை பதிவு செய்வாங்க. அதே மாதிரி நேற்று அந்த விபத்து நடந்த இடத்துக்கும் அவங்க செல்ல இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். எனவே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் அந்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்தபடி முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் சட்டபூர்வமான நடவடிக்கைகளை விரைவு எடுப்பாங்க. நன்றி. பத்திரிகை நண்பர்கள், நீங்க தயவு செய்து மனிதாபிமானத்தோட இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். உயிரிழந்தவங்க, காயம்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம அத்தனை பேர் இந்த நேரத்தில் துணையாக ஆறுதலா இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க. அது எதிர்கட்சி தலைவர் அவர் வைக்கக்கூடிய விமர்சனம். முதலமைச்சர் அவர்கள் நேற்று வந்து பார்த்திருக்கிறாங்க. திரு எதிர்கட்சி தலைவர் அவர்களே அதே இடத்துல 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. டிஜிபி அவர்கள் நேற்று தெளிவாக எவ்வளவு கூட்டம் வந்தது, எவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லப்பட்டது, எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவாக விளக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பல, யாரையும் அவர் சொன்ன தப்பு இவர் பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பல. அதற்காக அந்த கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க வராங்க. அவங்க வந்து தீர விசாரிச்சு விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன்படி அப்போ மக்களுக்கு உண்மை தெரியும். அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை முதலமைச்சர். நெரிசல் அதிகமாயிருச்சு. பெரம்பலூர்ல பண்ண மாதிரி இங்கே ஒரு வரவிடாம நான் திருப்பி சொல்றேங்க, இது எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை. மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய கழகத்தினர் அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் நம்ம காவல்துறை ஒரு தடவை பார்க்கும்போது கூட்டம் அதிகமாக இருக்குது, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். சில விஷயங்களை பண்ணாதீங்க, இந்த மரத்து மேலே ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறாக இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்கிறோம். இதற்கு மேலே கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் அந்த இயக்கத்துடைய தலைவருடைய, அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு இது.